Hello friends, welcome to our village food Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா ஒரு ஸ்வீட்டான ஜிலேபி. நம்ம டெய்லி யூஸ் பண்ற இட்லி மாவு வச்சு நான் உங்களுக்கு ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு ஒரு பவுல்ல நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஃபுட் கலர் பவுடர், 3 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கவரில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வீட்டில் நம்ம முறுக்கு புழியிற அச்சு வச்சுருப்போம்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கவர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். இப்போ இந்த கவரோட கார்னரில் லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை நம்ம இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பொறுமையாக பிழிஞ்சு விடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான ஜீரா நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஜிலேபி எடுத்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்வீட்டான ஜிலேபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டான ஜிலேபியை. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.